Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹன்சிகா ரொம்ப அழகா பாடினா. கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கட்டும். Praise the Lord. Hallelujah. இப்போ கூட நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி Praise the Lord. Hallelujah. நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்மை ஒப்பு கொடுத்து இந்த வேளையில நம்ம மன்றாடுவோம். Thank you, Jesus. Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. Rabadi barashandara nadi arisha baba ribaka bareandarashya. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Oh Jesus, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Glory to God. நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Glory, glory, glory. Oh, Jesus. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவரே, எங்களை இந்த வேளையில மன்னித்து உம்முடைய கிருபையினாலே கூட எங்களை இந்த வேளையில உம்முடைய சமூகத்துல கர்த்தர் நினைத்தருள வேண்டும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்கள் குறைகள் குற்றங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிக்க வேண்டுமே அப்பா. ஹல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. Praise you, Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மிடத்துல அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் பாக்கியவானாச்சு ஆண்டவரே. உம்மிடத்துல நாங்கள் எங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் கிருபையாய் எங்களை மன்னிப்பீர் என்கிற நம்பிக்கையோடு எங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். க்ளோரி, 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 க்ளோரி. Praise you, praise you, praise you, praise you, praise you, Lord. Hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. எங்களை விட்டு ஹalleluya எடுபடாத நல்ல பங்கு இயேசு ஆண்டவரே நீர். Thank you, Lord. Hallelujah. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களை விட்டு மாறாதது. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய சமாதான உடன்படிக்கை எங்களிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாத ஒரு தெய்வன். Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தை ஒழியாது என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. உடைய வார்த்தைகளிலே நாங்கள் கட்டப்படணுமே. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you, praise you, Lord. Hallelujah. Glory, 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 glory. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த சமயத்துல கூட கர்த்தாவே நாங்கள் ஒரு மனதோடு வந்திருக்கிறோம். ஒரு சிலராய் இருந்தாலும் ஏசப்பா உண்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். விசுவாசத்தோடு ஏக்கங்களோடு ஜெப தேவைகளோடு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். Praise you, praise you, praise you. Glory, 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 glory. ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இந்த வேளையில உடைய வார்த்தைகளை நாங்கள் கவனிக்கிற போது எங்களுடைய இருதயம் உமக்கு முன்பாக அது உருக வேண்டுமே அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சமர்ப்பணமாய் ஒப்பு கொடுக்க வேண்டுமே. பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
Glory, 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 glory. Thank you, Jesus. Praise you, praise you, praise you. பூரணமாய் தாழ்த்தி உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. இன்றைக்கும் கூட நம்மை கர்த்தர் கிருபையாக இந்த கான்ஃபரன்ஸ் காலில் இணைத்து கொண்டு வந்திருக்கிறார். Hallelujah. Praise the Lord. Glory to God. நம்ம வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் நம்மை ஒன்று இணைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. அவருடைய சத்திய வசனங்களை, ஜீவ வார்த்தைகளை காணும்படி, தியானிக்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். Praise you, Jesus. நமக்கு நிறைய காரியங்கள் உண்டு, நிறைய விஷயங்களை குறித்து பிரயாசங்கள் உண்டு. கர்த்தருடைய வசனம் நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. Hallelujah. Praise the Lord. ஒரு முடிவு இல்லாமல் போகாது, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. Hallelujah. எந்த காரியத்தை குறித்தும் நாம் பதறுகிறோம், பயப்படுகிறோம், அதுல ஒரு முடிவு உண்டு. ஒரு நல்ல ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவார். Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. கர்த்தருடைய வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அவர் நம்மை சீர்படுத்துவார் என்று தான் சொல்லுகிறது. Hallelujah. The Lord will establish us. Amen. நம்மை ஸ்திரப்படுத்துவார் என்று தான் சொல்லுகிறது. Hallelujah. Glory to God. இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மை அப்படியே அவருடைய சமூகத்துல, அவருடைய வசனங்களுக்கு நம்ம செவி சாய்க்கிற போது நம்மை கர்த்தர் சீர்படுத்தி, நம்ம காரியங்களை எல்லாம் சீர்படுத்தி, நம்ம இருதயங்களை ஸ்திரப்படுத்தி, நம்மை கர்த்தர் சமாதானத்தோடு நிரப்பி அவர் அனுப்புவார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தி காணப்பட்டால் இந்த வேளையிலேயும் ஒருவேளை ஜெப தேவைகளோடு கூட நம்ம இருக்கலாம். வசனங்களை கேட்கிற போதே ஹல்லேலூயா, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜெபத்தின் காரியங்களும் அவருக்கு வெளிப்படும். Praise the Lord. ஹல்லேலூயா. வசனம்னா என்ன? வார்த்தையானவர் இயேசு கிறிஸ்து. அவர் வந்து நிற்கிற போதே ஜனங்களுக்குள்ளே இருந்து அவர்களுடைய ஜெப தேவைகள் எல்லாம் அவர் அறிந்தவராக அவர்கள் எல்லோரையும் சுஸ்தமாக்கினார். அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. எப்படி? அவரே போய் அற்புதம் செய்தார். நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஒரு கர்த்தர் இன்று நம் நடுவிலே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நமக்கு வெளிப்பட நமக்குள்ளே கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. அதுல நாம தான் குறைவுபட்டு இருக்கிறோம். கர்த்தர் அதுல கொஞ்சமும் மாறவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கும் கர்த்தர் நம்ம நடுவில் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம நடுவுல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவருக்கு எந்த விதத்திலையும் தடையே இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு இதுக்கு இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு இந்த வேலையை செய்யறதுன்னு அவர் யோசிக்கிற ஆள் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு என்னால செய்ய முடியாது, நாளைக்கு செய்யலாம்னு சொல்லுவோம். கர்த்தருக்கு அப்படி இல்லை. அவர் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Glory to God. இன்றைக்கே நம்ம நடுவிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். இந்த வசனத்தை இந்த பாடலின் சில வரிகளை கூட நம்ம பாடிவிட்டு வசனத்திற்கு நேராய் கடந்து செல்லலாம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே, ஓஹோ, இது உண்மைதானே. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான்
என் ரட்சகர் இயேசுதான், என் ராஜா இயேசுதான், என் ரட்சகர் இயேசுதான், என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆமென். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். நம் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஹல்லேலூயா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆமென். Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ஆமென். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லோரும் சேர்ந்து இந்த வேளையில வசனங்களை எடுத்துக்கொள்வோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Glory to God. Hallelujah. ஒரு சிலராய் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கும்படி கர்த்தர் அற்புதமாய் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற வாரத்தின் நடுவிலே இந்த நாளுக்காய் கூட நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த சமயத்துல நம்ம ஒன்றிணைந்து நம்ம ஒரு சிறு வசனங்களை, ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வசனங்களை நம்ம மனதார பார்த்தாலே கூட அது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அவருடைய வசனங்களை அனுப்புகிறது நமக்கு ஏதோ வெறும் ஆறுதல் தர வேண்டும், ஏதோ நம்மை கொஞ்சம் தேற்றி அனுப்ப வேண்டும் என்கிற அளவிலே கிடையாது. ஹல்லேலூயா. அவருக்கு நம்மை குறித்து பெரிய திட்டங்கள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. நம்மை நாம் அவ்வளவு பெரிய திட்டங்களோடு நாம் இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய தேவனுக்கு நம்மை குறித்து பெரிய திட்டங்கள் உண்டு. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. நம்ம நினைக்கிறது போல அது இல்லாமல் கூட இருக்கலாம். நம்ம என்ன நினைப்போம்? நமக்கு விருப்பமானவைகளை நினைப்போம், நமக்கு அப்போதைக்கு தோன்றுகிறவைகளை நம்ம நினைப்போம். தவறு கிடையாது. நம்மளுடைய பிரயாசங்களையும் கர்த்தர் புரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவர் அதை விடவும் நம்மை குறித்து பெரிதாக அவர் எண்ணிதான் நம்மை அவர் மீட்டு கொண்டு இருக்கிறார், ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் வசனங்களை கர்த்தர் அனுப்புகிறது Praise the Lord. நம்மை ஒரு மேன்மையாக வைக்கும்படிக்குதான், நம்மை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு நினைவிலே அவர் தம்முடைய வசனங்களை நமக்கு அனுப்புகிறார். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. நம்மை பிரகாசிப்பிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். Praise the Lord. Hallelujah. Glory, glory, glory. நம்மில் இருக்கிற காரிருள் நீங்க வேண்டும், நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய மகிமை
அதனாலே தான் நம்ம மேல கடந்து வருகிறது. அவருடைய வார்த்தையில அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. இந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள நமக்கு பெரிய ஒரு விடுதலை உண்டாகிறது. நம்ம எழும்பி பிரகாசிக்க முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நம்ம ஒரு விசுவாசத்தோடு தான் நம்ம கவனிக்கணும். கர்த்தர் ஒரு சில வாசனங்களை நம்மோடு அவர் அனுப்பினாலும் அதை நம்ம ஒரு விசுவாசத்தோடு நம்ம கவனிக்கிற போது நமக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கடந்த வாரத்துல அர்மித்தியாவில் இருக்கிற யோசேப்பை குறித்து நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? பயந்து ரகசியமாய் ஒரு சீஷனா இருந்தான். ஆனா பாருங்க, எல்லா சீஷரும் ரொம்ப துணிகரமாய் துணிந்து அவர்கள் காணப்பட்டார்கள். தைரியமாய் இருந்தார்கள். ஆனா அந்த சீஷர் எல்லாம் ஓடி போன பிறகு யார் வரா? இந்த அர்மித்தியாவின் யோசேப்பு வருகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லா சீஷர்களும் ஓடி போன பிறகு, பயந்து போன பிறகு அரிமத்தியாவிலிருந்து யோசேப்பு வந்து அந்த ரகசியமா இருந்த அந்த சீஷன் சாயங்காலம் ஆன போது வருகிறான். அல்லேலூயா. பகற்காலத்தில எல்லாம் அவனை காணாம். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சாயங்காலம் என்ன செய்யறான்? வரான். ஆனால் ஒரு துணிவோடு வருகிறான். இப்ப அவன் போய் பிலாத்துக்கிட்ட பேசுறான். பேசி இயேசுவின் சரீரத்தை கேட்கிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுவரையிலும் அந்த சீஷனுக்கு தெரியாது தனக்கு தேவன் இவ்வளவு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று. அந்த சீஷனை குறித்து பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானே அதை கேள்விப்பட்டதே கிடையாது. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேள்விப்படவே இல்லை. அன்னைக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கிறப்பதான் ஆவியானவர் அதற்கு நேராக நடத்துறாரு. ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா. அப்ப எங்கேயோ இருந்து அவனை குறித்து ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்திலே அவனை குறித்த ஒரு குறிப்பு இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல 4 காஸ்பல் புக்லயும் அவனை குறித்து இருக்கு. அவனை குறித்து அவ்வளவு சாட்சி பரலோகம் கொடுக்குது. அவனுக்கு ஒரு மற்ற எல்லாரும் பயந்து போன பிறகு அவனை கர்த்தர் ஒரு துணிவுடன் ஒரு பலத்துடன் அவனை எழுப்பி கொண்டு வருகிறார். ஒரு முக்கியமான காரியத்திற்கு கர்த்தர் அவனை பிரயோஜனப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு சிங்கிள் ஈவென்ட் தான். நம்ம நினைக்கிறோம் பயங்கரமா நிறைய செய்யணும் போல இருக்கு அப்படின்னு. சில சமயங்களில் ஆண்டவர் சில சாதாரண ஒரு சில காரியங்கள்ல நம்மளை எடுத்து பயன்படுத்துகிற போது நமக்கு அதனுடைய அருமை நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் நமக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு. ஆனா கர்த்தர் அந்த சாதாரண காரியங்கள்ல நம்ம ஒப்பு கொடுத்து வருகிற போது அதை தேவன் பெரிய காரியமாய் மகிமையான காரியமாய் மாற்றுவார். பாருங்க, ஒரு சின்ன பையன் கையில இருந்து 2 மீன் 5 அப்பத்தை கொடுக்கிறான். அதுதான் பெரிய அற்புதமாய் மாறுகிறது. அல்லேலூயா. எத்தனையோ பேரை அது போய் போஷிக்கிறது. ஆமென். அப்ப ஒரு சின்ன பையனை அன்னைக்கு பிரயோஜனமாக்கிட்டார் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஒரு கழுதை அதற்கு கூடவே என்ன வந்துச்சு? கழுதையின் குட்டி ஒண்ணு இருந்துச்சு. அதை எடுத்துட்டு வாங்கன்றாரு. பாருங்க, அதுவும் சாதாரணமா இருக்கு. இத்தனை நாள் அதுக்கு எதுக்கு பிறந்துச்சு, ஏன் பிறந்துச்சுன்னு அந்த கழுதை குட்டிக்கு தெரியுமா? தெரியாது. அல்லேலூயா. கட்டப்பட்ட நிலைமையிலேயே இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு பார்த்தா ஆண்டவர் அதை என்ன பண்ணிட்டாரு? அப்படியே எடுத்துட்டு வர சொன்னாரு, எடுத்துட்டு வந்துட்டான். அல்லேலூயா. அதுக்கு எதுவும் விலை கொடுத்தாங்களா? இல்ல. பணம் கொடுத்தாங்களா? இல்ல. எந்த காசு பணமும் இல்ல. ஒரு சின்ன ஒரு கழுதை குட்டி. அதை சீஷர்களிடத்துல கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு. நீங்க போய் என்ன செய்யுங்க? கட்ட அவிழ்த்து அதை கொண்டு வாங்கன்றார். அல்லேலூயா. அதிலேதான் ஏறி எருசலேமுக்குள்ள இயேசு வரார். ஒரு சின்ன ஒரு மொமெண்ட் தான் அது. அல்லேலூயா. மொத்தமே ஒரு 2 மணி நேரம் தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஒருவேளை தெரியல எனக்கு கரெக்டா. ஆனா அது பார்த்தா இத்தனை நாளும் அதனுடைய மகிமை, அது அதனுடைய மகிமை இல்ல, கர்த்தருடைய மகிமையில அதற்கு ஒரு அதனுடைய அதுல ஒரு அந்த கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சத்துல நம்ம இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல எத்தனையோ கழுதை குட்டி இருந்தாலும் அந்த கழுதை குட்டி எத்தனை பிரசங்கங்கள்ல எவ்வளவு தூரத்துக்கு அது கொண்டு போகப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நமக்கு தெரிய வேண்டும், ஒரு சின்ன ஆளா நம்ம இருக்கலாம், ஒரு சாதாரண ஒரு கூடுகையா இருக்கலாம்.
ஒரு சிலராய் நம்ம கடந்து வந்திருக்கலாம், ஒரு கொஞ்ச நேரம் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதிலே அதிலே கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சம் வந்தால், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் யூ ஜீசஸ், அது காலங்களுக்கும் அதனுடைய பிரயோஜனங்கள் இருக்கும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய ஜீவியம் என்றால் என்ன தெரியுமா? காணாதவைகளை நம்புகிறது தான். Glory to God. ஆமென். காண்பவைகளை அல்ல, காணாதவைகளை நம்புவதுதான். காண்பவைகளை தான் நம்ம என்ன செய்வோம்? எப்போதும் அக்கவுண்ட் கொடுப்போம். யாராவது கேட்பாங்க, என்ன செய்றீங்க? உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? என்ன சாதிச்சீங்க? கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, காண்பவைகளை நம்ம உடனே சொல்லுவோம். நான் இந்த மாதிரி உபவாசம் இருக்கேன், ஜெபிக்கிறேன், இப்படி பண்றேன், சர்ச்சுக்கு போறேன், இதெல்லாம் சொல்லுவோம். ஆனா காணப்படாதவைகளை குறித்து நமக்கு யோசனைகள் அவ்வளவா இருக்காது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சம், அதை குறித்த யோசனைகள் நமக்கு இருக்கணும். அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம். காணப்படாதவைகள் போல நம்மளுடைய வெறுமையான கண்களுக்கு அது ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மனக்கண்களில ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்துல நமக்கு தெரிய வேண்டும். இந்த சிறு காரியங்களில கர்த்தருடைய ஒரு ஒப்புதல், அவருடைய ஒரு அங்கீகாரம், அவருடைய ஒரு ஒருங்கிணைப்பு, அவருடைய நடத்துதல் வெளிப்பட்டால் அதுல தேவனுடைய மகிமையின் வெளிச்சம் அதன் மேலே பிரகாசிக்கும். கழுதை குட்டி அப்படிதான். அதை யாரும் எந்த விலைக்கும் வாங்கிட்டும் போல, எந்த விலைக்கும் விற்கவும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அதன் மேல தேவனுடைய மகிமையின் வெளிச்சம் கடந்து வருகிறது. அது கடந்து போகிற பாதையில விலை உயர்ந்த கம்பளங்களை எல்லாம் விரித்து அதை அப்படியே அது வழி நடந்து போகிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நமக்கும் கர்த்தர் அவருடைய வார்த்தைகள் நம்மை மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறது. ஏசாயா 52 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 52:3. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கழுதை குட்டியை பார்த்தோம் நம்ம. ஒரு விலை கிடையாது அதுக்கு. யார் வேண்டுமானாலும் வந்து கழட்டிட்டு போறது மாதிரி தான் அது அங்கே வைக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப கூட யாரும் அதை கழட்டிட்டு போகல. ஆனால் இங்கே அதனுடைய கர்த்தர், அதனுடைய ஆண்டவர் அதை கழட்டி கொண்டு வர சொல்லுகிறார். அதற்கு விலை கொடுத்து விற்கப்படவும் இல்லை, விலை கொடுத்து அதை கொண்டு வரவும் இல்லை. அதுக்கு எந்த செலவும் இல்லை. சீஷர்கள் எந்த செலவையும் பண்ணல. அல்லேலூயா. பாருங்க, நம்ம இந்த பூமியில விற்கப்பட்டு விட்டோம். பிரைஸ் தி லார்ட். எப்படி நம்ம விற்கப்பட்டோம்? இந்த உலகத்துல we are sold out. we are sold out அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை என்ன செஞ்சுட்டாங்க? உலகம், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து பார்வோன்கள் என்ன செஞ்சுட்டாங்க? அடிமை ஆக்கிட்டாங்க. அப்ப உலகம் மனிதர்களை இந்த பூமியில என்ன செய்து விட்டது? அடிமை ஆக்கிடுச்சு அல்லது வாங்கி கொண்டது. உலகத்துல மனிதன் பிறக்கிறான், கர்த்தர் சிருஷ்டிக்கிறாரு, மனிதன் பிறந்து வருகிறான். அவனுக்கு தேவ நோக்கங்களோடு தான் ஒவ்வொரு மனுஷனும் வரான். ஆனால் அவன் உலகத்தின் வேஷங்களை அணிந்து கொண்டு உலகம் அவனை என்ன செய்கிறது? வாங்கிக் கொள்கிறது. உலகம் அவனை எடுத்துக் கொள்ளுகிறது. தனக்கு ஒரு ஆளாக அது வைத்துக் கொள்ளுகிறது. தன்னுடைய ஒரு ஆளாக இந்த உலகம் மனிதர்களை பிடித்துக் கொள்ளுகிறது, வைத்துக் கொள்ளுகிறது. அப்படியே அவர்களை உருவாக்குகிறது, செயல்படுத்துகிறது. அவர்களை முழுவதும் உலகத்தார்களாக மாற்றி விடுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாமும் என்ன நினைக்கிறோம்? உலகத்துல தானே பிறந்திருக்கோம், அப்போ உலகத்தாரா தானே நம்ம இருக்க வேண்டும். ஆனால் இயேசு அப்படி ஜெபிக்கல.
அவர் பிதாவினிடத்துல ஜெபிக்கிற போது விசுவாசிகளை குறித்து, சீஷர்களை குறித்து அவர் ஜெபிக்கிற போது சொல்லுகிறார், இவர்கள் உலகத்துல பிறந்திருந்தாலும் இவர்கள் உலகத்தார் போல அல்ல. அல்லேலூயா. உலகத்திலே நாம் பிறந்திருந்தாலும் உலகத்திலே நாம் விற்கப்பட்டு போகும்படி கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் கூட ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில பாவங்களுக்கு விற்கப்பட்டு போகிறான், உலகத்திற்கு விற்கப்பட்டு போகிறான், உலகத்தின் போக்குகளிலே அவன் போய்விடுகிறான். அவன் நல்லவனோ கெட்டவனோ, ஆனால் அவன் யார்தான்? உலகத்தான். அவன் மேல கிறிஸ்துவின் சீஷன் என்கிற அடையாளம் இல்லை. அவன் கர்த்தருடையவன் என்கிற ஒரு முத்திரை இல்லை. அல்லேலூயா. அவன் உலகத்தான் என்கிற ஒரு அடையாளத்திற்குள்ளே வந்து விடுகிறான். காரணம் என்ன? அவன் விற்கப்பட்டு போகிறான். நாமும் கூட அப்படிதான் ஒரு காலத்துல விற்கப்பட்டு இருந்தோம். We were worthless when we were sold out. நம்ம நினைக்கிறோம் விற்கப்பட்டுட்டோம்னா நம்மள பரவாயில்லையே, உலகம் நம்மள ஒரு ஆளா மதிச்சு வாங்கியிருக்கேன்னு நமக்கு அதுல வேற பெருமை. உலகத்துல எதையாவது சாதிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வரும்? ஒரு பெருமை வரும். காரணம் என்ன? பரவாயில்ல, உலகம் நம்மை அங்கீகரித்து விட்டது, உலகம் நம்மை ஏற்றுக்கொண்டது. உலகத்துல நம்ம ஒரு அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி போட்டோம், உலகத்துல இருந்து என்ன வந்துருச்சு? ரிப்ளையும் வந்துருச்சு, நாங்க உன்னை சேர்த்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் நமக்கு. எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்போம், என்னென்ன செய்ய முடியுமோ செய்வோம். உலகம் நம்மை வாங்கி கொள்ளுகிற போதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி. ஆனா வசனம் சொல்லுகிறது, விலையின்றி விற்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன பாருங்க, நம்ம இங்க அமெரிக்கால நம்ம பார்த்தா கராஜ் சேல்னு ஒண்ணு இருக்கும். வீட்டுல பழைய பொருள் எல்லாம் குப்பை அல்றவன்கிட்ட கொடுத்தார், அவன் நம்மள்ட்ட இருந்து காசை வாங்கிட்டு எடுத்துட்டு போவான். அல்லேலூயா. ஆனா கராஜ் சேல்ல வச்சுட்டா ஒரு $1 $2 சில பழைய பொருள் எல்லாம் என்ன செஞ்சிடலாம்? வித்துடலாம். அப்படி இருக்கும். ஆனா அதுல கூட எவ்வளவு ரேட் இருக்கும்? $1 $2 அப்படி ஒரு ரேட் போட்டிருப்போம். ஆனா வசனம் சொல்லுது, விலையின்றி விற்கப்பட்டீர்கள். அப்ப நம்ம என்ன ஆண்டவரே சொல்றீங்க? நாங்க கராஜ் சேலுக்கு கூட தகுதியானவர்கள் கிடையாதா? வீட்டு வாசல்ல வைக்கிறாங்க, வரவன் அது ஆள் கூட இருக்க மாட்டாங்க, காசை ஏதாவது ஒரு உண்டில் மாதிரி வச்சு அதுல போட்டா போட்டு எடுத்துக்கோ, இல்லைன்னா அப்படியே எடுத்துட்டு போயிருன்ற மாதிரிதான். அல்லேலூயா. அதற்கு கூட நம்ம விற்கப்படல அப்படின்னா எங்க நம்மள வித்திருக்காங்க பாருங்க. கராஜையும் தாண்டி ஒரு வாரத்துல ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம்? டஸ்ட்பின் எடுத்துட்டு போறவன் இடத்துல அங்க வச்சிருப்போம். அவன் எடுத்துட்டு போக மாட்டான் சில பொருள் எல்லாம். அப்ப நம்ம எதிர்பார்ப்பு என்ன இருக்கும்? யாராவது இப்படி பிஞ்சு போன மெத்த, கிழிஞ்ச சோஃபா, வேலை செய்யாத டிவி, உடைஞ்சு போன சைக்கிள், இதெல்லாம் தான் எங்க இருக்கும்? வீட்டு வாசல்ல தள்ளி டஸ்ட்பின் டிராஷ் கலெக்டர் எடுத்துட்டு போவானான்னு பார்ப்போம். அவன் எடுத்துட்டு போகலைன்னா வேற யாராவது போற வழியில அதை எடுத்துட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லி வெளில வைப்பான். சில பேரு ஒரு போர்டும் வச்சிருவாங்க, இது யார் வேண்டுமானாலும் anyone can take அப்படின்னு சொல்லி கூட வச்சிருவான். இப்படி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு விலை கிடையாது. பாருங்க, அப்ப எவ்வளவு ஒரு பிஞ்சு போன மெத்த, கிழிஞ்ச ஒரு இது, இப்படி உடைஞ்ச ஒரு விஷயம், பொருள், இப்படி ஒரு தன்மை தான் விலையின்றி விற்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப உலகம் நம்மை வாங்கிக் கொள்ளுகிற போது, அங்கீகரிக்கிற போது, உலகம் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற போது, உலகத்தார்களாய் நாம் மாறி போகிற போது, நம்மையே நாம் விற்று போடுகிற போது நமக்கு ஒண்ணும் பெருசா பணம் கொடுக்கிறது இல்ல. வெளியரங்கமா நமக்கு ஒரு பணம் கொடுக்கிறது போல இருந்தாலும் நம்மை எப்படி அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள்? ஒரு பணங்காசு கொடுத்து நம்மை எடுத்துக்கொள்ளல. பாவத்திற்கு மனிதர்கள் விற்று போடப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அவலமான நிலைமை மனுஷனுக்கு. மகிமையில இருந்தவன், அவனை கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி சிருஷ்டித்தார். அவன் விற்று போடப்பட்டிருக்கிறான். பிசாசினுடைய பொய்யினாலே, வஞ்சனைகளினாலே உலகத்திலே மனிதர்கள் விற்று போடப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய ஆத்துமாக்கள் பிடிபட்டு இருக்கிறது. பிசாசனுடைய வல்லமையில பிடிபட்டு இருக்கிறது. அல்லேலூயா.
Glory to God. Amen. பாருங்க, இப்படி ஒரு ட்ராஷ் மாதிரி எடுத்துட்டு போனா அவன் என்ன செய்வான்? எடுத்துட்டு போறவன் எதுக்கு பயன்படுத்துவானே தெரியல. நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு சோஃபாவை வித்துட்டு வேற ஊருக்கு கிளம்புறப்ப அது வித்துட்டு வரலாம்னு சொல்லி போட்டிருந்தோம். அப்போ ஒரு ஒரு அம்மா ஒண்ணு, ஒரு பொண்ணு ஒண்ணு வந்துச்சு. காலேஜ்ல ஏதோ படிக்கிறதா சொல்லுச்சு. சரி சோஃபாவை அதை எடுத்துட்டு போயிரும் காசு கொடுத்து அப்படின்னா காசை கொடுத்துருச்சு. ஆனா சோஃபாவை எடுத்துட்டே போல. டக்குன்னு கையில இருந்து ஒரு கத்தி எடுத்துச்சு. நாங்க பயந்துட்டோம். என்னடா இது, குத்திர போதோ அப்படின்னு பார்த்தா கத்திய வச்சு அந்த சோஃபாவை கிழிச்சு அதுக்குள்ள இருக்கிற ஃபோம் எடுத்துட்டு போயிருச்சு. கேட்டா காலேஜ்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, எனக்கு அவசரமா வேணும், அதுக்குதான் வந்தேன்னு. ஆக மொத்தம் நீ இதை டஸ்ட்பின்ல போட மாட்டியாமான்னு கேட்டா இல்ல, நான் தான் காசு கொடுத்துட்டேனே, நான் வாங்க வேண்டிய பொருள் எவ்வளவுதான் சொல்லி அதை எடுத்துட்டு போயிருச்சு. அல்லேலூயா. பாருங்க, அப்ப காசு கொடுக்கிறவனே என்ன செய்யறான்? உரிமையா ஒரு பொருளை வாங்கிட்டோம் அப்படின்னா அவன் வந்து என்ன வேண்டாலும் செய்யறான். அதேதான் பூமியில விற்கப்பட்டு போகிற ஆத்துமாக்களுடைய நிலைமை. பிசாசின் இடத்துல போன பிறகு என்ன ஆகும்? அது என்ன வேண்டுமானாலும் செய்யும். அதனாலதான் சிலர் எல்லாம் விற்கப்பட்டு போனது, விற்கப்படுகிறது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. விற்கப்பட்ட பிறகு அடிமைத்தனத்துல, அடிமைத்தனம்னா என்ன? வேலை கொடுக்கறதா? அப்படி இல்ல, ஒரு டிப்ரெஷன், பிசாசனுடைய பிடி, சத்துருவின் வல்லமைகளுக்குள்ளே அகப்பட்டு விட முடியாமல், தப்பிக்க முடியாமல், விடுதலை இல்லாமல் துக்கத்தோடு திரிகிற, எப்ப வேண்டுமானாலும் அந்த பிசாசு என்ன செஞ்சிடும்? கத்தி எடுத்து காயப்படுத்திடும். அல்லேலூயா. இருதயங்கள் காயப்பட்ட நிலைமையில எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இல்லது இருதயத்துல கூட அவங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருந்தாலும் அவருடைய ஆத்துமா மிகவும் காயப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒரு மீட்பு இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், என்ன இப்படி வசனம் சொல்லிருச்சே, நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம் நம்மளை பத்தி? நம்ம பெரிய ஆட்கள், கொஞ்சமாவது நம்மள ஒரு மென்மையா நினைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்படிதான் நம்மள குறித்து இருக்கா? அல்லேலூயா. நாங்க என்ன நினைச்சோம்? மற்றவங்க எல்லாம் எங்களை ரொம்ப மதிக்கணும்னு நினைச்சோம். மற்றவங்க எல்லாம் எங்களை என்ன செய்யணும்னு நினைச்சோம்? ஞாபகத்துல வச்சிருக்கணும்னு நினைச்சோம். ஆனா யாரும் எங்களை ஞாபகம் கூட வைக்கலையா? யாரும் எங்களை நினைக்க கூட இல்லையா? we thought we were entitled for something. ஆனா யாரும் அப்படி நினைக்க கூட இல்லையா? பாருங்க, யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கிறான். வானபாத்திரக்காரன் வெளியில போய் என்ன செய்வான்னு நினைச்சான்? எப்படியாவது பார்வோன் இடத்துல சொல்லி தனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு நினைச்சான். ஆனா அவன் போய் மறந்துட்டான். நம்ம தான் நினைச்சுக்கிறோம் மத்தவங்க எல்லாம் நம்மள ஞாபகத்துல வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. நம்மை நினைப்பதற்கு ஒருவர் உண்டென்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் அம்மா அப்பா நினைக்கலாம் நம்மள. அல்லேலூயா. அதுக்கப்புறம் வேண்டுமானால் கொஞ்சம் நம்மள திருமணம் பண்ணதுக்காக மனைவியோ புருஷனோ நினைக்கலாம். அல்லேலூயா. கொஞ்சம் பிள்ளைகளும் நினைக்கலாம், ஏதாவது விளையாட வருவாங்களா, ஏதாவது கிடைக்குமான்னு. அல்லேலூயா. ஆனால் நம்ம எப்போதும் நினைத்து நம் நினைவாய் இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை நினைத்தருளினார். அல்லேலூயா. Glory. நம் தாழ்மையில இருக்கிற போது அவர் நம்மை நினைத்தருளினார். Glory to God. எவ்வளவு பாடுகள் அவர் பட்டார். நம்மை நினைத்தது மாத்திரமா, நம்மை தேடி கண்டுபிடித்திருக்கிறார். தொலைந்து போன ஆடை தேடி, தொலைந்து போன ஆட்டை தேடி இயேசு கடந்து வந்தார். தேடி வந்த தெய்வமா எத்தனை பாடுகள் அவர் அனுபவித்தார். அல்லேலூயா. விலையின்றி விற்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டுமே நமக்கு செலவு கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்கு தான் என்ன இல்ல, செலவு இல்ல. ஆனால் நம்ம ஆத்துமாவுக்கு விலையே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விலையின்றி விற்கப்பட்டு விட்ட நம்மை கர்த்தர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாய் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டபடியினாலே இப்ப நமக்கு என்ன வேல்யூ? அவருடைய ரத்தத்துக்கு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ நம்ம ஆத்துமாவுக்கு உண்டாகுது. அல்லேலூயா. அது ரெண்டுத்தையும் சமமாய் நான் கருதி சொல்லல. அவரையும் மனிதனையும் சமம் படுத்த முடியாது. ஆனால் அவர் நமக்காய் செலுத்தின விலைக்கிரயம் பெரியது என்பதை சொல்ல வருகிறேன். அல்லேலூயா. விலையே இன்று விற்கப்பட்ட நம்மை அவர்
தன்னையே கொடுத்து விலைக்கிரயமாய் தன்னை கொடுத்து மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நமக்கு ஏதாவது பணம் செலுத்த வேண்டியிருக்கா? பணமின்றி மீட்கப்படுவீர்கள். நீங்கள் பணம் கொடுத்து மீட்கப்படணும்னு அவசியம் இல்லை. வசனம் ஆனால் தான் சொல்லுது, நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இலவசம், இலவசமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம பணமின்றி மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு செலவு கிடையாது இதுக்கு நமக்கு. நாம எதுவும் விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியது இல்ல, நாம எதுவும் செய்ய வேண்டியது இல்ல. கர்த்தர் நமக்காய் அதை செய்து முடித்திருக்கிறார். அவர் தம்மை விலைக்கிரயமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் தம்முடைய சரீரத்துல பட்ட பாடுகள் தான் பெரிய விஷயம். உண்மைதான், அது பெரிய பாடுகளை கர்த்தர் தன்னுடைய சரீரத்துல ஏற்றுக்கொண்டார். ஆனால் நினைத்து பாருங்க, அவருடைய இருதயத்துல எவ்வளவு அவர் சகித்து இருக்க வேண்டும். அவருடைய மனதுக்குள்ள எப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் அவர் பொறுமையாய், நமக்கெல்லாம் கொஞ்சம் ஏதாவதுன்னா டக்குன்னு டெம்ப்ட் ஆயிருவோம் ஏதாவது ஒரு காரியத்துல. அந்த டெம்ப்டேஷன்ல இருந்து நம்மை அப்படியே வெளியில கொண்டு வர்றதுக்காட்டி நம்ம மனம் அப்படியே வேதனையா இருக்கும். சிறு பிள்ளைகள்கிட்ட ஏதோ நம்ம வந்து விளையாடுறோம், அவங்கள விட்டுட்டு விளையாடுறோம் அப்படின்னா என்ன ஆவாங்க? இல்ல அவங்கள விட்டுட்டு எதையோ ஒண்ணத்தை பார்க்க போறோம், அவங்கள விட்டுட்டு எதையோ ஒண்ணத்தை சும்மா பாக்குறோம்னா கூட என்ன செஞ்சிருவாங்க? அவங்கள ஒரு பக்கம் அந்த பக்கம் பிடிச்சு வச்சுக்கிட்டா அழுவாங்க, கதறுவாங்க. என்னன்னா அவங்கள விட்டுட்டு ஏதோ பண்றோம் அப்படி டெம்ப்ட் ஆவாங்க. அல்லேலூயா. அந்த பழக்கம் நமக்கு எவ்வளவு பெரியசானாலும் போகாது. எதையோ ஒண்ணத்தை மிஸ் பண்றோம், இது நம்ம உலகத்துல போய் செஞ்சிடலாமே, மற்றவங்க எல்லாம் செய்யறாங்களே, இதுக்காக தான் நம்ம தொடர்ந்து ஆன்லைன்ல பாத்துக்கிட்டே இருப்போம். மத்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க. ஒருவேளை உலகத்துல இருக்க மற்றவங்க எல்லாம் இந்த ட்ரெண்ட ஃபாலோ பண்றாங்கன்னா நாமளும் அதை பண்ணிடுவோம் அப்படின்னு நமக்கு ஒரே துடிப்பா இருக்கும். என்னவோ நம்ம அப்படி பண்ணலைன்னா நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டோம், இல்ல அவங்க பண்றதை நம்ம பார்க்கலனாலும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்படி ஒரு நமக்கு ஒரு கடினமா இருக்கும் சில சமயங்களில் அதுல இருந்து வர்றதற்கு. இப்படிப்பட்ட உணர்வுகளும், இப்படிப்பட்ட டெம்டேஷன்ஸ், இன்னும் பல விதமான பாவ உணர்வுகள், பாவத்தின் தோஷத்தின் வல்லமைகள், இப்படிப்பட்டவைகளை எல்லாம் தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இருதயத்திலையும் தன்னுடைய சரீரத்திலையும் சுமந்து தீர்த்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. விலைக்கிரயமாய் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. glory to God. ஆமென். பாருங்க, நாம இப்பவும் அதே வீக் பீப்புள் தான், இப்பவும் நம்ம அதே பலவீனர்கள் தான். அல்லேலூயா. இப்ப நமக்கு ரெண்டு பெரிய கொம்பெல்லாம் முளைக்கல. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் என்று. ஆனால் அந்த கொம்பே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. நமக்கு மேன்மையே அவர் தான். glory to God. காரணம் நம்ம ஆத்துமாவுக்கு விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய மேன்மை, நமக்கு இப்போ ஒரு மேன்மை இருக்கு, நமக்கு இப்போ ஒரு கொம்பு இருக்கு. அது யாருதான்? இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. விலையின்றி விற்கப்பட்ட நம்ம, ஆனால் ஒரு பணம் கொடுக்காமையும் மீட்கப்பட்டும் இருக்கிறோம். அல்லேலூயா. glory to God. மீட்பராய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார். யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இப்படி ஒரு வார்த்தை வருகிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனர்கள் தான், இப்பயும் நம்ம பலவீனர்கள் தான். Let the weak say I am strong. Amen. Hallelujah. அதே பலவீனர்கள் தான், ஆனா மீட்கப்பட்டு இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு அது விலையேற பெற்ற ஒரு மீட்பாய் அது இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 இருந்து நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 இருந்து. 1 Peter 2nd chapter verse 21 onwards. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். பிரியமான ஒரு காரியமா இருக்கும். நம்ம பாருங்க, நாம் பண்றது தப்பு, அதுல நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நமக்கு அதையே பொறுமையா சகித்து கொள்ள முடியாது. ஆனா வசனம் சொல்லுது, நீங்க அதை பொறுமையா சகித்து கொண்டாலும் கீர்த்தி என்ன அதுல உங்களுக்கு? ஆனால் நீங்க நன்மையை செய்து அதனாலே பாடுபடும் போது பொறுமையோடு அதை சகித்தால் அதுதான் தேவனுக்கு எப்படி இருக்கு?
பிரியமான ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. அதை தொடர்ந்து, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென். அல்லேலூயா. மனதிலேயோ சரீரத்திலேயோ எந்த விதமான குணமாகிற காரியங்களா இருந்தாலும் இந்த வசனங்களிலே அதனுடைய நன்மைகளை நாம் சுதந்தரித்துக் கொள்ள இந்த வசனங்கள் நமக்காய் அருளப்படுகிறது. தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். பாருங்க, நகையெல்லாம் அடமானம் வச்சுட்டா என்ன செய்வாங்க? திருப்பி கொண்டு வருவாங்கன்னு ஒரு வழக்க சொல் இருக்கு தமிழ்ல. அதை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதற்குரிய காசை கொடுத்து அதை வாங்கிக்கிட்டு வரணும். அல்லேலூயா. அப்ப திருப்பிக்கிட்டு வர்றதுன்னா என்ன அர்த்தம்னா, the loan has been paid off. Amen. The debt has been cleared. Amen. நம்ம ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமாய் இருக்கிறவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். But have now returned to the shepherd and overseer of your souls. Amen. Glory to God. Hallelujah. நம்மளுடைய மீட்பு பணமின்றி நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்காய் விலைக்கிரயம் கொடுத்து மீட்டு இருக்கிறார். இந்த மீட்பு எப்படிப்பட்டது? நம்மை திருப்பி கொண்டு விட்டார். அல்லேலூயா. யார் இடத்துல? நம்ம ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்துல நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்படி நாம் திருப்பப்பட்டோம்? சுவிசேஷம் நமக்கு கடந்து வந்தது. எசேயா 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அவ்வளவு அழகான பாதங்கள் மலையின் மேல ஏறி நமக்கு எங்க கடந்து வந்து என்ன சொல்லுது? சுவிசேஷத்தை நமக்கு அறிவித்தபடினாலே, நமக்கு ரட்சிப்பு பிரசித்தப்படுத்தப்பட்டதினாலே நமக்கு மீட்பு உண்டாய் இருக்கிறது. அல்லேலூயா. எசேயா 52:8 உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சியோனை திரும்பி வர பண்ணும் போது அதை கண்ணார காண்பார்கள். மீட்பு என்பது திரும்பி வருகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. கர்த்தரிடத்திலே இருந்து சிருஷ்டிக்கப்பட்ட நாம், அவருடைய நோக்கங்களுக்காய் உண்டாக்கப்பட்ட நாம், கிறிஸ்துவின் மூலமாய் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவினால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம், அவரிடத்துல திரும்பி வருகிற அனுபவம் தான் மீட்பு. அல்லேலூயா. ஏதோ பாவத்துல நல்லவன் ஆயிட்டாங்க அப்படின்றது மீட்பு கிடையாது. அல்லேலூயா. இப்ப திருந்திட்டான், ரொம்ப திருந்திட்டான், அது கிடையாது. திரும்பி வருகிறது தான் மீட்பு. அல்லேலூயா. முன்னாடி எல்லாம் நிறைய பொய் சொல்லுவான், இப்ப பொய்யே சொல்ல மாட்டான், அது மீட்பு கிடையாது. அல்லேலூயா. இயேசுவினிடத்துல நம்ம ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கிற மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்துல திருப்பப்பட்டவர்கள் தான் மீட்கப்பட்டவர்கள். திரும்பி வருகிற அனுபவங்கள். அல்லேலூயா. ஆமென். மனம் திரும்புதல் ஏற்படும். கிறிஸ்து இயேசுவை நோக்கி அது உண்டாகணும். அவன் உணர்ந்து கொள்ளணும், நான் என் ஆத்துமாவின் கண்காணியினிடத்துல திரும்புகிறேன் என்கிற உணர்வு அவனுக்குள்ளே அதிகமாய் அது பெருகுகிற போதுதான் அவனால சொல்ல முடியும், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஓ ஜீசஸ். அல்லேலூயா. 9ஆம் வசனத்துல, எருசலேமின் பாழான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு
ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். பாருங்க, அதுதான் மீட்பு. அல்லேலூயா, glory to God. அவர் எப்படி மீட்டு கொண்டார்? ஆறுதல் செய்து. எரேமியா 31:3 சொல்லப்பட்டு இருக்கிறது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அவர் நம்மை மீட்டு கொண்டார், திரும்பி வர பண்ணுகிறார். திருப்பி கொண்டார் என்றால் என்ன? இழுத்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. சேர்த்து கொள்ளுகிறதும் உண்டு, ஆனால் நம்மை அவர் இழுத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்து. பாருங்க, ரோட்ல வச்ச ஒரு பொருளை எவன் எடுத்துட்டு போனானே தெரியாது, அவன் என்ன செய்வான்னு கூட தெரியாது. ஆனா அதை ஒருத்தன் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு திரும்பி கொண்டு வந்து அதை மேன்மையா வைக்கிறான்னா அது அநாதி சிநேகத்தால். அல்லேலூயா. அதை தான் கர்த்தர் செய்திருக்கிறார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் சிநேகம், அவர் நம்முடைய மீட்பர். அவர் நம்மை திருப்பி கொண்டு வந்திருக்கிறார், நம்மை திரும்ப வர பண்ணி இருக்கிறார். விலை கிரயமாய் தம்மையே கொடுத்து அதை செய்திருக்கிறார். நாம் விலையின்றி தான் விற்கப்பட்டோம், பணமின்றி ஆனால் மீட்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, glory to God, praise the Lord, hallelujah, glory, praise the Lord, hallelujah, glory to God, thank you Jesus. இந்த இரவும் கூட கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மை தம்மிடமாய் இழுத்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு வெளிச்சம் நம்மள காணப்பட வேண்டும். Praise the Lord, hallelujah, glory to God. இப்படி திருப்பி கொள்ளப்படுகிறதா மீட்பு, இழுத்து கொள்ளப்படுகிறது தான் மீட்பு, அவரிடத்துல திரும்பி வருகிறது தான் மீட்பு. ஆமென். Thank you Lord, hallelujah, glory to God, praise the Lord. ரெண்டு காரியங்கள் ஒரு மனிதன் மீட்கப்பட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையில ரெண்டு காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அவன் பெற்றுக்கொண்ட மீட்புக்கு அடையாளமாய், அவன் பெற்றுக்கொண்ட மீட்புக்கு ஒரு நன்றியுள்ள ஒரு அனுபவத்திற்கு எடுத்துக்காட்டாய், அல்லது அவன் பெற்றுக்கொண்ட மீட்புக்கு இதுதான் அதனுடைய அவனிடத்துல இருந்து புறப்படுகிற ஒரு காரியமா, மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனம் இதை செய்ய வேண்டும் என்று ரெண்டு காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை தான் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ரொம்ப நேரம் இல்ல, கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்த்தலாம். யாத்திராகமம் 31:13 யாத்திராகமம்னா நமக்கு தெரியணும், மீட்கப்பட்டுட்டாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனம் எகிப்துல இருந்து, பார்வோனின் அடிமைத்தனத்துல இருந்து, உலகத்துல இருந்து இப்ப அவங்க என்ன வந்துட்டாங்க? ஆசீர்வதிக்கப்பட்ட பூமிக்கு நேராய் பிரயாணம் பண்றாங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராய் அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறார்கள். இப்ப கர்த்தர் அவர்களிடத்துல பேசுகிற போது மோசேயை கொண்டு அவர் பேசுகிறார். அப்ப சொல்றாரு, நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, யாத்திராகமம் 31:13, நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். ஆமென். மீட்டு கொண்ட தேவனுடைய ஜனத்திடத்துல கர்த்தர் பேசுகிறார், நீ என்ன செய்யணும்? ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, glory to God. இந்த ஆசரிக்கிற அனுபவம் எதை அடையாளமாய் காண்பிக்கிறது? கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம் என்பதை காண்பிக்கிறது. நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவர் என்பதை காண்பிக்கிறது. யாத்திராகமம் 12:14 அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது, அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக, அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். பாருங்க, அப்ப தேவ ஜனத்திடத்துல கர்த்தர், மீட்கப்பட்ட ஜனத்திடத்துல கர்த்தர் ஆசரிக்க கடவீர்கள், ஆசரிக்க கடவீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆசரிப்பீர்களாக என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்சர்வ் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. 12 யாத்திராகமம் 17 புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக, இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன், ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும்
நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். பாருங்க, மோசேயின் காலத்துல எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனம் புறப்பட்டதும், அந்த பார்வோனின் சேனைகளிலே இருந்து, எகிப்து தேசத்தில இருந்து கர்த்தர் இஸ்ரவேலை புறப்பட பண்ணினது ஒரு மீட்பு. அந்த மீட்புக்கு அடையாளமாக நம்ம என்ன செய்ய, அதனுடைய நினைவு கூறுதலாக என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே நாளில தான், ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 42வது வசனம், கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று. இஸ்ரவேல் சன்னதியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. ஆமென், ஹல்லேலூயா. எல்லா இடத்துலயும் நிறைய வசனங்கள் உண்டு, ஆசரிக்க வேண்டும் ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு. அப்சர்வ், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நினைவு கூறுதலாய், நன்றியுள்ள ஒரு உள்ளத்தோடு, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப மீட்கப்பட்ட ஜனம் மீட்புக்கு அடையாளமாய் சில ஆசரிப்புகளோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு என்ன உண்டாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்? ஆசரிப்புகள் உண்டாயிருக்கணும், ஆசரிக்க வேண்டும். Glory to God. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி இந்த நாள் அந்த நாள், இந்த நாட்கள் அந்த நாட்கள் என்று அவசியம் கிடையாது. அப்படி ஒதுக்கி கொண்டால் எதுவுமே செய்யாம இருக்கிறதுக்கு பரவாயில்ல. அந்த மாதிரி நாட்களை ஒதுக்கி நம்ம ஒரு கர்த்தருக்கென்று அவரை நினைவு கூர்ந்து நம்ம ஆசரிப்பு என்பது அது ஒரு பக்கம். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளோட அவர் பேசுகிறது கிடையாது. காரணம், அவைகள் எல்லாம் நிழலாய் இருக்கிறவைகள். இப்போ அவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாய் இருக்கிறவைகள். ஒரு நிஜமான ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நமக்கு விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காய் பழைய ஏற்பாட்டின் பகுதிகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை வியாக்கானம் பண்ணி நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன? இன்றைக்கு விசுவாசிகளுடைய ஜீவியத்துல, ஆவிக்குரியவர்களுடைய வாழ்க்கையில ஆசரிப்புகள் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? கர்த்தரை நினைத்து, கர்த்தரை எண்ணி, அவர் நமக்கு பாராட்டின பெரிய மீட்புக்காக நாம் அவருக்கென்று ஆசரிப்புகளோடு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஆசரிப்புகளோடு. Glory to God. அப்படின்னா என்ன? பண்டிகை என்றால் என்ன? அது ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கு, ஒரு மதத்துல இருக்கிறவங்களுக்கு பண்டிகைனா அந்த மதத்துல இருக்கிறவங்க தான் அதை பெருசா பார்ப்பாங்க. அல்லேலூயா. அப்ப மீட்கப்பட்ட ஜனத்திற்கென்று ஆசரிப்புகள் என்றால் என்ன? வேத புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கென்று சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவைகளை கை கொள்ளுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆராதனை, நம்ம அதை ஆசரிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிகள் என்று சொல்லிட்டு பரிசுத்த ஆராதனைக்கே நம்ம போகல, ஆவியில நிரம்பி நம்ம ஆராதிக்கல, பரிசுத்த ஆவியில நாம் ஆராதிக்கல, அல்லேலூயா, அப்படின்னா நம்ம ஆசரிக்கலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் விரும்புகிறது என்ன? ஆசரிக்க வேண்டும். Glory to God. Hallelujah. கர்த்தருடைய அபிஷேகத்தை கொண்டு அவருடைய வசனத்தை நாம் என்ன செய்யணும்? ஆசரிக்க வேண்டும். அதை நம்ம கடைபிடிக்கணும், அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் தியானிக்க வேண்டும். அதெல்லாம் ஒரு ஆசரிப்புகள். அல்லேலூயா. தேவ சபையின் கூடுகைகள் என்பது ஒரு ஆசரிப்பு. அல்லேலூயா. Glory to God. அதற்கென்று காலங்களை ஒதுக்கி ஜெபிக்க காலம், வசனங்களை கேட்க ஒரு சமயம், தேவனை ஆராதிக்க ஒரு காலம், இப்படி ஆசரிக்க வேண்டும். Glory to God. நன்றி ஸ்தோத்திர பலிகளை செலுத்த ஒரு ஆசரிப்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. எழுத்தின் பிரகாரமான ஆசரிப்புகள் ஒரு பக்கம், இந்த நாள்ல நான் இதை செய்வேன், அந்த நாள்ல இதை செய்வேன், அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆவிக்குரிய ஆசரிப்புகள் என்ன அர்த்தம்? ஒரு கமிட்மெண்டோட நான் கர்த்தரை எண்ணி ஆவியிலே ஏவப்பட்டு உந்தப்பட்டு உற்சாகம் உள்ளவர்களாகி தேவனுக்கென்று பலிகளை செலுத்துவதும், பரிசுத்த ஆராதனையை ஏறெடுப்பதும், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதும், கர்த்தருடைய வசனங்களுக்கு செவி சாய்ப்பதும், அதை
வாழ்க்கையில ஆசரிக்கவும் முயற்சிக்கவும். அல்லேலூயா. இப்படி எல்லாம் காணப்படுகிறது தான் ஆசரிப்பு. Glory to God. அல்லேலூயா. இப்ப மீட்கப்பட்ட ஜனங்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில ஆசரிப்பு ஒரு அடையாளமா இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க என்ன செய்வாங்க? பரிசுத்த ஆராதனைக்கு போவாங்க ஞாயிற்றுக்கிழமையில. அல்லேலூயா. இவங்க என்ன செய்வாங்க? புதன்கிழமையில பைபிள் ஸ்டடியில இருப்பாங்க. அல்லேலூயா. இவங்க என்ன செய்வாங்க? அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதுல தான் ஆர்வமா இருப்பாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காரியத்திலேயும் இவர்கள் ஆசரிக்கிறவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. இவர்கள் கையில பரிசுத்த வேதாகமத்தை இவர்கள் வாசிக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க தங்களுடைய வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்தி அவரை கொண்டாடுகிறவர்களாய், அவரையே ஒரு பண்டிகையாய் எண்ணுகிறவர்களாய் இருப்பாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசரிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். இரண்டாவதா என்ன உண்டாகணும்? Glory to God. Praise the Lord. இது பழைய யாத்திராகமத்திலேயும் நிறைய உண்டு. நேரம் இல்ல. ஏசாயா 52ல நம்ம வாசித்துக் கொண்டே இருந்தோம். அங்கேயே நம்ம பார்ப்போம். எல்லா 52 10 11 எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அது நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். இல்லையா? இங்க என்ன வசனம்? வார்த்தை சுத்திகரியுங்கள். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலையும் அப்படிதான் கர்த்தர் சுத்திகரிப்ப வச்சிருப்பார். நல்ல தியாலஜிக்கலா வாசிச்சா தெரியும். ஆசரிப்புகளும் இருக்கும், சுத்திகரிப்புகளும் இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப சுத்திகரிப்பு என்பது நமக்கு உண்டாகும். Glory to God. அதுவும் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு என்று இருக்கிறது. ஒரு பக்கம் நம்ம ஆசரிக்க வேண்டும், இன்னொரு பக்கம் சுத்திகரிப்புக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. ஏசாயா 52 முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன், இரண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன். முதல் வசனம் எப்படி இருக்கு? எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாக எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஆசரி, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள்னா நீ ரட்சிப்பின் வஸ்திரங்களை நீ ஆசரிக்க வேண்டும். அல்லேலூயா. உன் வல்லமையை தரித்துக்கொள்னா என்ன அர்த்தம்? நீ அபிஷேகத்துல நிரம்பு, தேவனுடைய பலத்தினாலே நீ இடைகட்டப்படு. இதெல்லாம் ஆசரிப்புகள். Praise the Lord. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி தேவ சமூகத்திலே காத்திருந்து நீ அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்படு, தேவ பலன் உள்ளவனாய் காணப்படு. அல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனேனா நீ ஆசரிப்பு. அல்லேலூயா. அதெல்லாம் ஆசரிப்பு. Praise the Lord. இரண்டாவது வசனம் பாருங்க. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, சுத்திகரிப்பு. எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென். சுத்திகரிப்பு. அல்லேலூயா. பாருங்க, அந்த கழுதை குட்டியை நம்ம பார்த்தோம். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, நீ உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென். மீட்புக்கு அடையாளம் சுத்திகரிப்பு. ஆமென். வேற அடையாளங்கள் வேண்டாம், அதுல இருந்து சுத்திகரிப்பு. அப்ப ஆசரிப்பு, சுத்திகரிப்பு. ஆமென். Glory to God. இது நம்மளுடைய வாழ்க்கையில இது மீட்கப்பட்டவர்களுக்கு அடையாளமாய் இது ரெண்டும் காணப்பட வேண்டும். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதே மாதிரி காரியங்கள் ஏசாயா 55லயும் இருக்கும். அங்கேயும் எப்படி இருக்கும்? நீங்கள் தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்கு பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆமென். மீட்கப்பட்ட ஜனத்திற்கு என்ன உண்டு? கர்த்தருடைய கிருபைகள் உண்டு, நித்திய உடன்படிக்கை உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
மறுபடியும் அந்த 55 நம்ம வாசித்தோம்னா இதே காரியம் வரும். ஆசரிப்பும் வரும், சுத்திகரிப்பும் வரும். அல்லேலூயா, glory to God. இந்த ராத்திரியில கண்களை மூடி, ஆமென், praise the Lord. மீட்கப்பட்ட ஜனத்திற்கு அடையாளமாய், ஓ praise the Lord, ஹalleluya, கர்த்தர் வைத்திருக்கிறது நமக்கு, அவர் சொல்லி தந்திருக்கிறது, அவருடைய வார்த்தையில வெளிப்பட்டு இருக்கிறது. இந்த 2 காரியம் தான். ஹalleluya. விசுவாசிகள் ஒரு ஆசரிப்பு உள்ள ஒரு ஜனம். ஆமென், glory, thank you Lord, ஆமென், praise the Lord. மற்ற உலகத்தார்களோடு அவர்களுக்கு அலுவல் இருக்கும் தான். அவர்கள் சில சமயங்கள்ல அவர்களிடத்துல போய் வர வேண்டியது இருக்கும், பார்க்க வேண்டியது இருக்கும், பேச வேண்டியது இருக்கும், பழக வேண்டியது இருக்கும். அவர்கள் மேலேயும் அவர்கள் அன்பு செய்ய வேண்டியது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படிதான். அல்லேலூயா. புறஜாதிகள் என்று சொல்லுகிறதுனால அவர்களை வெறுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லல, அவர்களையும் நேசிங்கள் என்று தான் சொல்றாரு. ஆனால் அவர்களுக்கு ஆசரிப்புகள் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் நமக்கு ஆசரிப்பு உண்டு. நமக்கு அது ஒரு மீட்கப்பட்ட ஜனத்தினுடைய அடையாளமா இருக்கிறது. Glory to God. ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நம்ம ஜெபிக்க சமயங்கள் வைக்கணும், தேவனை துதிக்க சமயங்கள் ஒதுக்கணும், ஆராதிக்கணும், சில காரியங்களை நம்ம ஆசரிக்கணும், ஆவிக்குரிய காரியங்களை ஆசரிக்கணும். இன்னமும் நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படியே நம்ம செய்து கொண்டு இருக்க வேண்டியது இல்ல, பாரம்பரியமாய் செய்கிறதையே நம்ம செய்ய வேண்டியது இல்ல. பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலோடு சபையின் ஒரு உத்தரவாதத்தோடு சில காரியங்களை செய்யணும், சபையாய் நம்ம செய்யணும். அல்லேலூயா, glory to God. அதே போல சுத்திகரிப்புக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, glory to God. மீட்கப்பட்ட ஜனத்திற்கு கர்த்தர் இந்த 2 காரியத்தை அடையாளமாய் வைத்திருக்கிறார். consecration, cleansing, purification. Hallelujah, praise the Lord, glory. இது 2ம் நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் ஆசரிப்புகள் இருக்கணும், இன்னொரு பக்கம் சுத்திகரிப்புகள் இருக்கணும். praise the Lord, hallelujah. பலிபீடத்துல அப்படிதான், ஆசரிப்புகள் என்று வருகிற போது ஒரு பலிபீடம் இருக்கும். hallelujah, glory. அங்கே சுத்திகரிப்பு உண்டாகும். ஆமென், thank you Jesus, hallelujah, hallelujah. இந்த ராத்திரியில கர்த்தருடைய வசனங்களை கேட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். ஆமென், thank you Lord. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் அனாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்திருக்கிறார். glory, 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 glory. காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, இழுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ரீபா ஷபரிபா அதுனியந்தரஷ்யா. காருண்யத்தால் இழுத்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராத்திரியில கர்த்தர் நம்மை இழுத்து கொள்ளுகிறார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் தம்மிடமாய் இழுத்து கொள்ளுகிறார். மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனம் ஆசரிப்புகளோடு காணப்பட வேண்டும், சுத்திகரிப்புகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஓ praise the Lord. இப்படிதான் பெந்தகோஸ்தே சபையின் முறைமைகள் இருக்கிறது. இப்படிதான் ஆவிக்குரிய சபையின் நடத்துதல்கள் இருக்கிறது. இதற்கு ஒத்திதான் காரியங்கள் அங்கே வரைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, glory to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். praise the Lord.